சரி ஓகே. ஸோ பேசிக்கா வந்து நீங்க வந்து வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 6 டேஸ் வந்து பைத்தானோட பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் தான் போக போகுது. ஓகேவா? பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்னா என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ண முடியுமோ, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், அப்புறம் பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அது எல்லாமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஹைட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், ஸ்கிராப்பிங் எப்படி பண்றது, அதுக்கப்புறமா ஒரு வெப் அப்ளிகேஷன் பைத்தான்ல எப்படி வந்து நம்ம டெப்ளாய் பண்றது அப்படின்றது எல்லாமே கவர் பண்ணலாம். ஓகேவா? இங்க நாங்க வந்து வெப் டெவலப்மெண்ட்ல கவர் பண்றது வந்து ஃபிளாஸ்க்கும் ஸ்ட்ரீம் லைட்டும். ஓகேவா? ஏன் டிஜாங்கோ போல அப்படின்னா, டிஜாங்கோ வந்து மோரோவர் வந்து செட்டப் கான்ஃபிகரேஷன் நிறைய, பட் ட்ரெடிஷனலா யூஸ் பண்றது வந்து ஃபிளாஸ்க் தான். ஓகேவா? so that we are going more on to the Flask and Streamlit. ஓகேவா? ஆமா, ரெண்டுமே ஃப்ரேம்வொர்க்ஸ் தான். அந்த ஃப்ரேம்வொர்க்ஸ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த 6 டேஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவா பார்க்கலாம். ஓகேவா? போன தடவை வந்து நான் ஸ்ட்ரீம்லைட் வந்து வெறும் ஓவராலா வந்து எப்படி டெப்ளாய் பண்ணணும்ன்ற நான் சொல்லியிருக்கேன். பட் இன்டெப்தா வந்து அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அப்புறம் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ 6 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 6 டேஸ் வந்து எஃபிஷியன்ட்டா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சமூக பேர் வந்து பைத்தான் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? சரி ஓகே. அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி செட்டப் பண்றது எல்லாமே சொல்றேன். சோ ஏன்னா வந்து நம்ம டைரக்டா இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா வாய்ஸ் டைரக்டா இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா என்விரான்மென்ட் செட்டப் ஆகாது. சோ இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து செட்டப் பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா வர்க் ஆகும். ஓகேவா? மோரோவர் நம்ம எந்த வெர்ஷன் வந்து கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் 3.11.5. ஓகேவா? அது எப்படி டவுன்லோட் பண்ணனும் எல்லாமே செட்டப் பண்ணனும் அப்படிங்கறது சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் ஃபவுண்டர் யார் தெரியுமா? வாய்ஸ் பைத்தான் ஃபவுண்டர் விடோ வேன் ரோசம் அப்படின்றவர் தான் பைத்தானோட ஃபவுண்டர். யாரு? ரோசன். அவர் ஷார்ட்டா கூப்பிடுவாங்க ரோசன். ROSSUM ரோசம். விடோ வேன் ரோசம் அப்படின்றவர் தான் பைத்தானோட ஃபவுண்டர். ஓகேவா? அண்ட் பைத்தான் மோரோவர் வந்து எதுல இருந்து டெரைவ் பண்ண லாங்குவேஜ்? C ல இருந்து டெரைவ் பண்ண லாங்குவேஜ் தான். ஓகேவா? அண்ட் இதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, கிளாஸ் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம பிரிண்ட் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? பட் இதுலயும் கான்செப்ட் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அண்ட் மோரோவர் நம்ம இத்தனை லாங்குவேஜ் இருக்கே, பைத்தான் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப பைத்தான்ன்ற லாங்குவேஜ் வந்து நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் தான் வந்து பைத்தான் வந்து இது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ அதனால தான் வந்து மிஷின் லாங்குவேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பெடர்லாம் யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். எம்பெடர்னா என்னன்னு தெரியும்ல, IoT அந்த ஹார்ட்வேர் அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு C++ அந்த லாங்குவேஜ் தான் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். எம்பெடர் C++ ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வர பீரியட்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ பைத்தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. அந்த மைக்ரோ பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம எம்பெடர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? சோ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அது டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் சின்டாக்ஸ் கம்மி அப்படின்றதுனால நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அதுல டெவலப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பைத்தானோட கம்யூனிட்டி அப்படின்றது டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் மோரோவர் நீங்க AML அப்புறம் டீப் லேர்னிங், ஒரு மாடல் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னாலே பைத்தான் இல்லாம பண்ண முடியாது. புரியுதா? சோ எதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிஃபை வந்துச்சா? ஓகே. சோ இப்போ பேசிக்கா ஸ்டார்டிங் வந்து இந்த வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு. போட்டாச்சு, ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரவுசர் போயிடுங்க. பிரவுசர்ல பைத்தான் டவுன்லோட் அப்படின்றது போட்டீங்கன்னா பைத்தானோட வெப்சைட் வரும். ஓகேவா? டவுன்லோட் பைத்தான் போட்டீங்கன்னா python.org டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட்ஸோட வெப்சைட் வரும், which is பைத்தான் டவுன்லோடிங்கோட வெப்சைட். இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு which is ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பைத்தான் 3.12.6 இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து நிறைய ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும்.
நிறைய பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பழைய வெர்ஷனே நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது. ஸோ மோர் ஓவர் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் எதுனா 3.11.5. ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3.11.5ன்றது இருக்கும். இங்க இருக்கா 3.11.5 என்ன வெர்ஷன் என்ன வச்சிருக்கீங்க? சரி நீங்க இதே யூஸ் பண்ணிக்கோங்க, 11 யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11.5 சரி ஓகே. பட் 12 இன்ஸ்டால் பண்ணிருக்கவங்க மட்டும் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எல்லாரும் விஎஸ் கோட்ல பண்ண போறீங்களா? எப்படி விஎஸ் கோட் தானே? சோ அப்ப இன்டர்பிரட்டர் மாத்திக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா? சோ 3.11.5 நம்ம இல்ல கமெண்ட் ப்ராம்ப்ட் மா ஆல்ரெடி நீங்க பைத்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெட்டர் பண்றதுனா பண்ணுங்க. இல்ல இதுல நான் 2 வெர்ஷன் வச்சிருக்கேன். இல்ல நான் 2 வெர்ஷன் வச்சிருக்கேன். இங்க பாரு 12.5 வச்சிருக்கேன், 11.5 வச்சிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து 3.11.5 ஏத்திக்கோங்க. இதுவே நீங்க 2 வெர்ஷன் யூஸ் பண்றதா இருந்தாலும் ஃபைன். விஎஸ் கோட்ல நம்ம செட்டப் பண்ணும்போது வெர்ஷன் வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கேயுமே நான் கூட பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல வந்து நம்ம வெர்ஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ மோர் ஓவர் 3.11.5 அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் வரும். இதுல லாஸ்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட்னு இருக்கும். வாய்ஸ் இஃப் இன் கேஸ் நீங்க வந்து லினக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா இங்க சோர்ஸ் ரிலீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த சோர்ஸ் ரிலீஸ் இருக்குல்ல, இதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து நம்ம லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்குக்கு, மத்தது எல்லாமே விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சார் 12.5 இருக்கு, அதே யூஸ் பண்ணிக்கலாம். 12.5 இல்ல மேஜரா ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேக்கேஜஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதனால 11.5 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னல டவுன்லோடிங் ஸ்டெப்ஸ், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் ஃபைல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் ஆகுதா? ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். 24 MB அதானே சார்? ஆமா. இதோ இங்க விண்டோஸ் இன்ஸ்டாலர்ன்றதுதான். ஓகே. 3.11.5 ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். டவுன்லோட் ஆயிருச்சா? ஓகே சரி, இங்க டவுன்லோட் ஆயிருச்சா? ஏன் அப்படியே ஏத்துங்கன்னு சொன்னேன். இங்க டவுன்லோட் ஆயிருச்சா? ஓகே. சோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இன்ஸ்டால் பண்ணனும். ஓகேவா பாய்ஸ்? டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணனும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா அந்த செட்டப் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். சாரி, இந்த மாதிரி வராது, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. இஃப் இன் கேஸ் நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, யாராவது புதுசா இன்ஸ்டால் பண்றீங்களா?
இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நவுன்னு ஒன்னு இருக்கும், கஸ்டமைஸ் இன்ஸ்டாலர்னு ஒன்னு இருக்கும். லாஸ்ட்ல கீழ வந்தீங்கன்னா ஆட் பைதான் exe to pathனு செக் பாக்ஸ் இருக்கும். இருக்கா? அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்க. செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு பண்ணீங்களா? பண்ணிட்டு இன்ஸ்டால் நவுன் கொடுங்க. பண்ணல. நான் அதுக்கு தான் நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஏன்னா அது வந்து பாத் செட் பண்றதுக்கு டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அத டிக் பண்ணிட்டு அப்புறமா இன்ஸ்டால் நவுன்னு ஒன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, மேல இருக்க செக் பாக்ஸ் உங்களுக்கு டிக்ல காட்டுதா? கஸ்டமைஸ் இன்ஸ்டால் போயிட்டு ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டீங்களா பாய்ஸ்? டவுன்லோட் பண்ணியாச்சா? டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா VS கோடோட செட்டப் பண்ணணும். ஓகேவா? இப்போ VS கோட்ல வந்தீங்கன்னா VS கோட்ல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் பைத்தானோடது. டிசேபிள் பாத் லிமிட்னு கேக்குதா? அந்த டிசேபிள் பாத் லிமிட் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்து க்ளோஸ் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா மோரோவர் அந்த வேரியபிள்ஸ் வந்து அதிகமா என்விரான்மென்ட் வேரியபிள் செட் பண்ணுவோம்ல, அந்த வேரியபிளோட லிமிட் அதிகமா போச்சுன்னா அதுக்காக தான் அந்த பாத் லிமிட் வந்து டிசேபிள் பண்றது. ஆமா, ஓகேவா? இப்போ வந்து உங்களோட ஒன்ஸ் இது வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா ப்ராப்பரா VS கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. வந்தாச்சா? ஓகே, இப்போ VS கோட்ல எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட அந்த பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணாதான் பண்ணிக்கோ.
இங்க அந்த போர்டு மார்க்கர் அதெல்லாம் கிடைக்குமா? ஏன்னா ஆஃப்டர்நூன் மேல ஆமா எக்ஸ்டென்ஷன் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ல பைத்தான் டைப் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோரோவர் இது நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா கீழ இருக்க இந்த பைத்தான் டீபகரும் வந்து சேர்ந்தே டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், டிசேபிள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இன்ஸ்டால் கேட்டுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைவ் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சா? முடிச்சு விட்டாங்களா? இது உங்களுக்கு பிஜி கோர்ஸா? இப்ப இத வச்சு நம்ம பிஹெச்டி எல்லாம் ட்ரை பண்ண முடியுமா? இத முடிச்சுட்டு நான் பிஜி காலேஜ் வேற போடணுமா? பண்ற மாதிரி இருந்தா அதான் யாரு எனக்கா? உனக்கு கனெக்ட் ஆவான்னு எனக்கு தான் மெசேஜா போட்டு MOMல இன்டர்னல் மீட்டிங் இருக்கு. அத ஹோஸ்ட் யார் இனிஷியேட் பண்ணாங்களோ ஃபார் தி ஃப்ரைடே மீட்டிங் இட் should be me. புரியல. தம்ஸ் அப் மட்டும் போட்டு வரேன். முடிச்சாச்சா? எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியாச்சா? எதுல? பைத்தான் -hyphen வெர்ஷன் போட்டீங்கன்னா வரும். இப்போ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணது, அதனால எனக்கு இந்த வெர்ஷன் காட்டுது. ஓகேவா? சரி, இது வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? ஓகே, இதுக்கு அப்புறமா டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு புதுசா அப்பா 3 வெர்ஷன் 4.3 இங்க என்ன செட் ஆயிருக்கு? 3.2 தெரியுதா? இங்க ஸ்கிரீன் ஷேர் அது கிளிக் பண்ணி மாத்திக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஓகேவா? இப்போ என் ஸ்கிரீன் அங்க ஷேர் ஆகுதா? அதுல பாத்தீங்கன்னா இங்க கீழ பாருங்க 3.11.5 ன்னு இருக்கும். ஓகே, இப்போ இத நான் கிளிக் பண்ணனா நான் 2 வெர்ஷன் யூஸ் பண்றேன். நான் எப்போ வேணுமோ அப்ப நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஏன் ரெக்கமெண்டட் அப்படின்னு காட்டுதுன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணது. ஓகேவா? அதுக்கப்புறமா நான் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணும்போது நான் எப்படி டவுன்லோட் பண்ணிருந்தேன்னா குளோபலா செட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அதனால நான் வேணும்னா நான் அதை ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? சோ நீங்க பண்ணும்போதும் அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் கீழ வந்து 3.11.5 which is கரண்டா நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வெர்ஷன் செட் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? எங்கம்மா டெர்மினல் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க இதுல தானே கோட் பண்றீங்க. இதுல உங்களுக்கு செட் ஆயிருக்கான்றது தான் பார்க்கணும். இதுல உங்களுக்கு இன்டர்பிரட்டர் எதுல செட் ஆயிருக்குன்றத பொறுத்து தான் உங்க கோட் வந்து மாறும். ஓகேவா? சோ இது ஏன் இப்படி செட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஃப்ளோவை நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை VS கோட்ல ஓபன் பண்ணுங்க. அதை எப்படி ஓபன் பண்ண தெரியும்ல? மேல cmd டைப் பண்ணிட்டு கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல இருந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஓபன் ஆயிடுச்சா? உங்களுக்கு எப்ப பாத்துட்டு போன வாரமா? அதுக்குள்ள ஒரு வாரம் வந்துருச்சா? டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெர்ஷன் காமிக்குதா?
சரி ஓகே. இப்ப VS கோட்ல ஓபன் பண்ணீங்கன்னா என்ன என்ன பை வெர்ஷன் ஆல்ரெடி அதுல டவுன்லோட் ஆகுது. இல்ல ஃபோல்டர் நேம் பைத்தான் போடாதீங்க. எப்பவுமே ஃபோல்டர் நேம் வந்து பைத்தான்லாம் போடக்கூடாது. பைத்தான்ற ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பைத்தான் -- வெர்ஷன் செட் பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது ரெகக்னைஸே பண்ணாது. ஓகேவா? அதனால இல்ல ஒன்ஸ் இந்த இப்போ ஒரு வெர்ஷன் ஏத்திருப்பீங்கல்ல, அதை ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோல்டரை டெலீட் பண்றேன். ஓகேவா? ரீஇன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணது இந்த டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. இதுல போடுங்க பைத்தான் cd டாட் cd ஸ்பேஸ் டபுள் டாட் என்டர் காட்டுங்க. வரல. பைத்தான் நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஓகே, பைத்தான் இன்ஸ்டால். பைத்தான் இதுல ரெகக்னைஸ் ஆகல. அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நேம் அட்ரஸ் போட மாட்டேன். ஆமா. சரி ஓகே. மா லிசன். இப்போ yes மா. டே 1 அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணோம்.
சரி ஓகே. இது வரைக்கும் இன்னொரு டவுட். இன்ஸ்டாலேஷன் தேவா சரி ஓகே. இப்போ என்ன பண்றீங்க, ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஃபோல்டர் இங்க தெரியுதா? இங்க இருக்கும்ல, பக்கத்துல வந்து நியூ ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் main.py ன்னு வச்சிருக்கேன். நீங்க மேபி என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. பட் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபைல் நேமா வைக்க கூடாது. கீவேர்ட்ஸ்னா if.py, else.py, for, while அந்த மாதிரிலாம் வைக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா அதுவும் ஒரு கீ ஃபைலா கன்சிடர் ஆயிடும். ஸோ கீவேர்ட்ஸ் எதுவுமே ஃபைல் நேமா வைக்க கூடாது. ஓகேவா? ஸோ நான் main.py ன்னு வச்சிருக்கேன். மோரோவர் நீங்களும் main.py ன்னு வச்சுக்கோங்க. இப்போ main.py ன்னு வச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு இன்டர்பிரட்டர் காட்டுதா? எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைல் main.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இன்டர்பிரட்டர் காட்டும். ஓகேவா? அப்படி காட்டல அப்படின்னா செலக்ட் இன்டர்பிரட்டர்னாவது காட்டும். ஓகேவா? செலக்ட் இன்டர்பிரட்டர்னு காட்டுதா? அந்த செலக்ட் இன்டர்பிரட்டர் அப்படின்னாவது காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட் இன்டர்பிரட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல இந்த மாதிரி ஓபன் ஆகும். மேபி நீங்க ஒரு 2-3 வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல 3.11.5 இருக்கா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு செட் ஆயிடும் 3.11.5 அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயும் லஞ்ச் அதே மாதிரி தானா? 12 o'clock. எப்பயுமே அங்க எப்படியோ அதே டைமிங் தானே இங்கேயும்? ஆமா, இங்கதான் உட்காருவாங்க. இங்கதான் சேர்லாம் ஓரமா வச்சுட்டு, ராஜேஷ் அவன் பேரு ஜீவா, சேர்லாம் ஓரமா வச்சுட்டு சுத்தி உட்காந்துப்பாங்க பசங்க. இது வரைக்கும் வந்துருச்சா? ஓகே. சோ இதுக்கப்புறமா பேசிக்கா வந்து ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணி பாத்துடலாம். அப்படி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மொரோவர் எல்லாமே வெர்ஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல ஹலோ வேர்ல்ட் ஓகேவா கொடுத்துட்டு இங்க ரன் சிம்பிள் இருக்கும். சோ ரன் பைத்தான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரன் ஆகும். கேட்டாங்களா? கொரியர் வருமானா? கொரியர்லாம் வந்தா எங்க வீட்டுல பார்க்க கூட மாட்டாங்க. அனுப்பிட்டேன். ஓகேவா? வந்துருச்சா? இது வரைக்கும் யாருக்காவது வராம இருக்கா? இந்த சிம்பிளா இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் வரைக்கும் யாருக்காவது வராம இருக்கா? அப்பா லினக்ஸ்லயா? லோகேஷ் லினக்ஸ் செட் பண்ணு. மீட்டிங் என்ன போடல உனக்கு? ஆகட்டும். இப்ப மோரோவர் லினக்ஸ் தவிர்த்து மத்த எல்லாருக்கும் வந்துருச்சா? யாருக்கு?
எக்ஸெப்ஷனல் கேஸ் இதோ பாக்குறேன். கேர்ள்ஸ் உங்களுக்கு புரியலமா? உங்களுக்கு டேட்டா பேஸும் எடுத்தேன்ல, அதனால MySQL சேர்த்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஃபிளாஸ்க்ல. ஸோ 6th டே உங்களுக்கு ஃபிளாஸ்கோட இன்டகிரேஷன் இருக்கும். சரி, அடுத்து போலாமா? ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேசிக்கா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிண்ட்ன்றது இட்ஸ் a kind of a function. ஓகேவா? பிரிண்ட்ன்றது இட்ஸ் a kind of a function. ப்ரீ டிஃபைன்டா எழுதி வச்சிட்டாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ இது எல்லாருக்குமே தெரியும். இங்க நம்ம லாஸ்ட்ல வந்து பைத்தானை பொறுத்த அளவுக்கு நம்ம லாஸ்ட்ல செமிகோலனோ கோலனோ கொடுக்கணும். செமிகோலன் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? பட் கோலன் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா செமிகோலன் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பைத்தான் வந்து மோரோவர் இண்டென்டேஷன் பிளாக் யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இண்டென்டேஷன் அப்படின்னா இப்ப எப்படி ஒரு லாங்குவேஜ்ல வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடுறோம்ல, ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவோம்? சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் சாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெனரலா வந்து இந்த பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? பட் பைத்தான்ல அப்படி பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகேவா? சோ பைத்தான்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சோ அந்த இண்டென்டேஷன் வந்து நம்ம கண்டிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் போகும்போது நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப பேசிக்கா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பேசிக்கலி ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? இதுல சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கு. ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கிள் கோட்ஸ் வந்து ஒரு கேரக்டர் நம்ம டிஃபைன் பண்றோம்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். மோரோவர் பைத்தான்ல வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் இதுக்கு தான் டினோட் பண்ணும், டபுள் கோட்ஸ் இதுக்கு தான் டினோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஓகேவா? நீங்க அந்த சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் கேரக்டர் நான் பிரிண்ட் பண்ண போறேன், அதுக்கு நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ், தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்பயுமே நமக்கு வந்து ரிசல்ட் வரும். இப்ப பைத்தான்ல மொத்தம் 2 மோட் இருக்கு. ஒன்னு ஓகேவா? ஐடியலி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியலி வரும். இதுல நீங்க இங்க ரன் பண்றது வந்து ஷெல் மோட்ல ரன் ஆகும். ஓகேவா? ஷெல் மோட் அப்படின்னா இப்ப நீங்க இங்க டைப் பண்றது என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுலயே அவுட்புட் வந்துடும். இங்க வந்து நீங்க லாஜிக்ஸை பெருசா யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த இஃப் கண்டிஷனோ லூப்ஸோ அந்த மாதிரி லாஜிக்ஸ் வந்து பெருசா யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்காக தான் நம்ம ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஸ்கிரிப்ட் மோட்னா ஒன்றும் இல்ல, ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இந்த விண்டோல வந்து நீங்க மொத்தமா டைப் பண்ணிக்கலாம். மொத்தமா டைப் பண்ணதுக்கு அப்புறமா ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ இந்த இஃப் கண்டிஷன், லூப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் மோட்ல தான் ரன் பண்ணணும். ஷெல் மோட்ல ரன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் பைத்தான்றது வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா தெரியும்ல. இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா லைன் பை லைன் செக் பண்ணும். லைன் பை லைன் செக் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லலாம். ஓகேவா? என்னன்னா இப்போ 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து கம்பைலர், ஒருத்தன் பேர் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேவா? என்னடா இப்போ ஒருத்தன் பேர் வந்து கம்பைலர், இன்னொருத்தன் பேர் வந்து இன்டர்பிரட்டர். ஓகேவா? கம்பைலர் எப்படின்னா வந்து எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஓகேவா? அவன் வந்து எது சொன்னாலும் டீச்சர் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போடுற பையன். ஓகேவா? எப்போ டவுட் கம்பைலர் எப்போ அவனுக்கு டவுட் வரும் அப்படின்னா அவன் எப்போ வந்து மொத்தமா படிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு டவுட் வரும். ஓகேவா? இந்த மக்கடிக்கிற கேஸ்லாம் இருக்கும்ல, மக்கடிக்கிற கேஸ்லாம் மக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும். ஓகே, இது எதுக்காக இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்டர்பிரட்டர் அப்படின்ற வந்து எப்படின்னா டீச்சரை வந்து நயன்னு சொல்லிட்டே இருப்பான். விச் இஸ் அவங்க டீச்சர் சொல்றது அவனுக்கு புரிஞ்சா மட்டும் தான் அடுத்ததுக்கு போவான். ஓகேவா? சோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் 2 கேஸ் இருக்கு. நீங்க பைத்தான்றது இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர்னா நமக்கு லைன் பை லைன் செக் பண்ணும். இப்ப நான் வந்து ஒரு 10 லைன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எரர் அடிக்குது அப்படின்னா செகண்ட் லைனுக்கே போகாது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க எரரை சால்வ் பண்ணா மட்டும் தான் அடுத்த லைனுக்கு போகும். ஓகேவா? இப்ப இங்க வந்து நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்ப இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாய்ஸ், இப்ப நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து வெறும் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட்ல வந்து டபுள் கோட்ஸ்ல ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இப்ப இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது? பிரிண்ட் ஏஜ்ல எனக்கு எரர் காட்டுது. அண்ட் மோர் ஓவர் பைத்தான் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்றதுனால நமக்கு எந்த லைன்ல எங்க எரர் அடிக்குதுன்றதையும் காட்டிடும். ஓகேவா? சோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கும் அந்த எரர் எல்லாமே ரெக்டிஃபை பண்றதுக்காக. சோ என்னென்ன எரர் எது எதுக்கு இருக்குன்றதையும் நான் சொல்றேன்.
சோ இப்போ நான் print age-னு கொடுத்திருக்கேன் and then print double quotes-ல age-னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நேம் எரர் எங்க லைன் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா day 1 பைத்தான் day 1 ஒரு ஃபோல்டர்ல main.py ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுல லைன் நம்பர் 1ல எனக்கு எரர் அடிக்குது. சோ எங்க எரர் அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா print age இங்க கீழ டினோட் பண்ணிருக்கு பாத்தீங்களா ஏஜ்ல இங்க தான் எனக்கு எரர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன எரர் அப்படின்றது கீழ டிஃபைன் பண்ணிருக்கா நேம் எரர் நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே ஒரு எரர் இருக்கு. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் லைனை நான் சால்வ் பண்ணா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனே எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் லைனுக்கே போகும், இல்லனா போகாது. ஓகேவா? இப்போ இந்த நேம் எரர்னு வந்துச்சுல அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? வாட் வேரியபிள்? It's used to store the value. கரெக்ட்டா? ஓகே. ஒரு क्वेश्चन நான் அப்புறமா கேக்குறேன். சோ வேரியபிள் வந்து ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மோர் ஓவர் இட்ஸ் a kind of a container. கரெக்ட்டா? நம்ம வீட்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் டப்பா போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். ஓகேவா? இப்போ நான் வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். age = 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இங்க வந்து பைத்தான்ல வந்து நம்ம இன்டிஜர் கொடுக்கறோம் அப்படின்னா முன்னாடி இன்ட்ன்றது கொடுக்கணும், ஃப்ளோட் கொடுக்கறோம்னா முன்னாடி ஃப்ளோட்ன்றது கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். புரியுதா? ஃபைன். இப்போ நான் age = 18 னு கொடுத்திருக்கேன். இப்போ பிரிண்ட்ல ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ்ன்றது ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண ஞாபகம் இருக்கா? வெறும் பிரிண்ட் ஏஜ்னு கொடுத்தேன், டபுள் கோட்ஸா சிங்கிள் கோட்ஸா எதுவுமே கொடுக்கல. அப்ப எனக்கு என்ன எரர் அடிச்சது? நேம் எரர் அப்படின்ற எரர் அடிச்சது. இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இட்ஸ் a kind of a container. ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் உள்ள 18 னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த வேரியபிளை கால் பண்ணும்போது எனக்கு வந்து வந்துருச்சு. சோ இதுக்கு முன்னாடி அந்த நேம் எரர்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வேரியபிளை கால் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பேரே இல்ல அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? இப்போ இது வந்து வேரியபிள் தான் இந்த ஏஜ்ன்றது. ஆனா ஏஜ்ன்றது என்னது? இப்போ வேரியபிள்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேவா? வேரியபிள் நேம் ஒன்னு, வேரியபிள் அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஏஜ்ன்றதும் எனக்கு வேரியபிள் தான். இப்போ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், ஜெண்டர்னு ஒன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஜெண்டர்னு ஒன்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஒன்னு கொடுத்திருக்கேன். இப்போ ஏஜ்ன்றதும் எனக்கு வேரியபிள் தான், ஜெண்டர்ன்றதும் எனக்கு வேரியபிள் தான். ஓகேவா? ஆனா ஏஜ் அப்படின்றது அந்த வேரியபிளோட நேம். ஓகேவா? புரியுதா? ஜெண்டர் அப்படின்றதும் அந்த வேரியபிளோட நேம். ஓகேவா? சோ அந்த நேம் தான் நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எரர் அடிச்சது. சோ நேம் எரர்னா புரியுதா? நேம் எரர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் நமக்கு டிக்ளேர் ஆகல. வேரியபிள் டிக்ளேர் ஆனா மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். டிக்ளேர் ஆகல அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இதுதான் நேம் எரர் அப்படின்றதுக்கான மீனிங். இப்போ இங்க வந்து பிரிண்ட்ல முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் 3 இருக்கு. ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கேரக்டருக்கோ இல்ல ஒரு ஸ்ட்ரிங்குக்கோ நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க கொடுக்குற வேல்யூ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம. இஃப் இன் கேஸ் நான் வந்து மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்ல தான் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் சும்மா அப்படியே டைப் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ், திஸ் கிளாஸ் இஸ் தி பைத்தான் கிளாஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மோர் தென் ஒன் லைன். கரெக்டா? இப்போ இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஃபைலா ஞாபகம் வச்சுட்டா ஃபர்ஸ்ட் லைன்ல இது இருக்கு, செகண்ட் லைன்ல எனக்கு இது வரணும், தேர்ட் லைன்ல நான் ஏதாவது டைப் பண்ணா தேர்ட் லைன்ல வரணும். இது எல்லாமே நமக்கு மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்டா? சோ இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், செகண்ட் லைன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட்ன்றதுல போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது? எரர் அடிக்குது. கரெக்டா? இதே இந்த திஸ்ன்றத இங்க போட்டேன்னா எனக்கு என்ன வருது? எரர் அடிக்கல. ஓகேவா? சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இது ரெண்டுமே சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும், மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? சோ அதுக்காக தான் என்ன ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்.
ட்ரிபிள் கோட்ஸ் எப்படி சார் டினோட் பண்றது அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை 3 தடவை போட்டீங்கன்னா அதான் ட்ரிபிள் கோட்ஸ். 3 தடவை போட்டீங்கன்னா அதான் ட்ரிபிள் கோட்ஸ். ஓகேவா? ட்ரிபிள் கோட்ஸை 2 இடத்துலயுமே டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ எந்த லைன்ல இருந்து கட் பண்ணி கீழே வரணும் அப்படின்றத நீங்க டினோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்ல வரணும். திஸ் கிளாஸ் இஸ் த பைத்தான் கிளாஸ் அப்படின்றது எனக்கு செகண்ட்ல வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன்னா கீழே வந்துடும். இப்போ எனக்கு ஏதாவது எரர் அடிக்குதா? இல்ல. ஓகேவா? இப்போ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா தெரியுதா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், கீழே வந்து திஸ் இஸ் தி செகண்ட் கிளாஸ்னு வருது. ஏன் இந்த ஸ்பேஸ் வருது அப்படின்னா இங்க நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸ் கன்சிடரேஷன்லாம் கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா அந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தெரியுதா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இந்த மாதிரி மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இதுல என்ன டிஃபரன்ஸ்ன்றது புரியுதா? இப்போ நீங்க வந்து ஒரு ஏடிஎம் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல வந்து பின் நம்பர்லாம் நம்ம கரெக்டா போட்டோம். பின் நம்பர் கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 1 கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? யூசருக்கு பிரிண்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஓகே, இது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு தெரியாது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி லைன்ல தானே நம்ம கமாண்ட்ஸ் கொடுப்போம், மல்டி லைன்ல தானே நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம். சோ அதுக்காக தான் இந்த மல்டி லைன் கமாண்ட்ஸ்க்கு ட்ரிபிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. நீங்க மோர் ஓவர் இந்த மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பிரிண்ட்ன்றதே 3 தடவை கொடுப்பீங்க. இப்போ 3 லைன் நான் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா 3 தடவை பிரிண்ட் கொடுப்பீங்க. கரெக்டா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு 2 லைன்ல வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட்ல வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுவீங்க. அடுத்த லைன்ல திருப்பி பிரிண்ட்ன்றத போட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்க? திஸ் கிளாஸ் இஸ் த பைத்தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பிரிண்ட் போடுவீங்க. சோ 2 பிரிண்ட் யூஸ் ஆகுதா? சோ 2 பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மோர் ஓவர் பைத்தான்றது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் கால் பண்ண முடியும். எனக்கு லைன் பை லைன் செக் பண்ணிட்டே வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இது வந்து எனக்கு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஓகேவா? சோ அந்த டைம் கன்சூமிங் ப்ராசஸை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஓகேவா? இது ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கப்புறமா நேமிங் கன்வர்ஷன் which is ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளுக்கு என்னென்ன பேர்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுதான். ஓகேவா? மோஸ்ட்லி ஒரு வேரியபிள்னு எடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் ஸ்மால் கேஸ்லயே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? ஒரு வேரியபிள் நீங்க டினோட் பண்றீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் ஸ்மால் கேஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நம்ம பண்ற வேரியபிள் வந்து 2 நேம் சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னா செகண்டா வர ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல கொடுத்துக்கலாம். செகண்டா வர ஃபர்ஸ்ட் லெட்டர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம்ன்றது எனக்கு செகண்ட் வேர்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு வேர்டு, நேம்ன்றது எனக்கு ஒரு வேர்டு. செகண்டா வர வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் கேபிட்டல்ல போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹைஃபன் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஹைஃபன் யூஸ் பண்ண கூடாது. ஹைஃபன் யூஸ் பண்ணாம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்னு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா 2 வேர்ட் சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னா செகண்டா ஒரு வேர்ட் வருதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து கேமல் கேஸ்னு சொல்லுவாங்க அண்ட் இதுக்கு பேர் வந்து ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ். கேமல் கேஸ் ஒன்னு இருக்கு, ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இந்த செகண்ட் இப்போ இந்த இது வந்து எனக்கு ஸ்னேக் கேஸ். ஓகேவா? இது வந்து எனக்கு கேமல் கேஸ். ஓகேவா? நீங்க வெறுமனே கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? ஏன் வேரியபிள் ஸ்மால் கேஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வேரியபிள் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அது நம்ம ப்ராஜெக்ட்ல எந்த யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ நமக்கு அந்த என்ன வேரியபிள் என்ன ப்ராஜெக்ட் பண்றோமோ அதுக்கு ரிலவென்ட்டான வேரியபிள் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்பதான் அப்போ வோட்டர் ஐடி வேலிடேஷனுக்கு என்ன மெயினா யூஸ் பண்ணுவீங்க?
ஏஜ் அப்படின்றது தான். அப்ப என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. voter ID வேலிடேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? ஏஜ் இல்ல டேட் ஆஃப் பர்த். இதை தான் நம்ம வேரியபிளா யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? இல்ல நான் ஏஜ் வைக்க மாட்டேன், நான் வேற ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுதான் அதுல ஏஜ்ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, சோ நம்ம 10 லைன் 15 லைன்னா ஓகே. இதுவே நீங்க எல்லாருமே லைவ் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்ப எதை எங்க கால் பண்றோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அப்ப என்ன பேர் வச்சோன்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது இன்னொரு ஃபைல்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? கால் பண்ண முடியும். சோ அதனாலதான் ரிலவெண்டான நேம்ல வைங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி மோர் ஓவர் நம்ம மைண்ட் எப்பவுமே எடுத்ததுமே வந்து கேபிட்டல்ல போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போகாது. கரெக்டா? எடுத்ததுமே நம்ம வந்து கேப்ஸ் லாக் ஆன்ல இருந்தா மட்டும் தான் நம்ம கேபிட்டல்ல போடுவோம். அப்படி இல்ல அப்படின்னாலே எடுத்ததுமே நம்ம கிளாஸ் நேமா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் நேமா இருந்தாலும் சரி, எந்த நேம் எடுத்துக்கிட்டாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் எங்க போகும்? ஸ்மால் கேஸ்ல தான் போகும். ஓகேவா? சோ அதனாலதான் வந்து மொரோவர் வேரியபிளுக்கு ஸ்மால் கேஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. புரியுதா? சார் இப்போ வேரியபிள் நேம் வந்து டிஃபரெண்டா தான் இருக்குமா சார்? அதே வேரியபிள் நேம் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண கூடாது. ஏன்னு சொல்றேன். இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நேம் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுத்துட்டேன். புரியுதா பாய்ஸ்? இங்க கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் இங்க லிசன் பண்றேங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நான் ஒரு நேம் டிஃபைன் பண்ணிட்டேன். நேம் ஈக்குவல் டு தேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். அத நேமுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ண எனக்கு வந்துருச்சா? இப்போ நான் வந்து திருப்பியும் இன்னொன்னுத்துல நேம் வந்து மாத்துறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு என்ன வந்திருக்கு? செகண்டா என்ன நேம் ஸ்டோர் பண்ணிருக்கணும் அதான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா பேசிக்கா என்ன சொன்ன? லைன் பை லைன் செக்கர் இன்டர்பிரட்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். சோ லைன் பை லைன் செக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நேம் ஈக்குவல் டு சம் நேம் கொடுத்துருக்கேன். அது